ரோஜா செடியில் வாங்கினப்ப இருந்த பூக்கு அப்புறம் ஒரு 2-3 டைம்ஸ்க்கு மேலவே பூ பூக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. மொட்டுமே இருக்கு. பூ வந்து இந்த ஒத்த ரோஜா மாதிரி ஃபுல்லாகவே விரிஞ்சிருது. ஸோ கெட்டியாக இருந்தால் பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ ஈவினிங் வந்து பாப்பா ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறமா ஸோ பாப்பாக்கு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பாப்பா ஃப்ரெஷ்ஷாக வந்து இன்றைக்கி வந்து குளிக்க வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ வந்து எனக்கு போட்டுட்டு பாப்பா கொஞ்சம் பால் மட்டும் ஆற்றி கொடுத்துட்டு நானுமே டீ குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு பாப்பாவுக்கு வந்து ஹோம் ஒர்க் சொல்லி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ பாப்பா வந்தோடனே பார்த்தீங்கன்னா எது சாப்பிட்றாலோ இல்லையா நான் ஃபஸ்ட்டில் ஹோம்ஒர்க் பண்ணிடுறேம்மா அப்படின்னு வந்து சொல்லிடுவா. ஸோ நானும் அவள் சொல்கிற அந்த டைமில் அவள் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இந்த ஹோம்ஒர்க்கெல்லாம் சூப்பராக எழுத வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எந்த வேலைனாலும் பார்க்குறது. ஸோ குழந்தைங்களோட மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போயிட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுமே ஸோ கரெக்டாக அதை டெய்லியுமே வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ என்னோட பொண்ணுமே இப்போ வரைக்கும் ரெகுலராக அதுதான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. அது ஒரு நல்ல விஷயமா தான் எனக்கு அது வந்து தெரியுது. என்னோட பூனைக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் 2 பெரிய பூனைக்குட்டி வரும்போது இதோட ஃபைட் பண்ணி காதை வந்து கொஞ்சம் கடிச்சு வச்சுட்டு போயிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து பால் வெளியில் வைப்போம் இல்லையா, அந்த பாலை குடிக்க வரும்போது கோவத்தில் நம்ம குட்டி பூனையை வந்து கடிச்சிட்டு போயிடுது. நல்லபடியாக வந்து பாலை குடிச்சிட்டு போயிட்டு எந்த பிரச்சனையும் பண்ணலன்னா ஒன்றும் கஷ்டம் இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது தான் கொஞ்சம் மனசு கொஞ்சம் வேதனையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தங்கச்சி பாப்பாவை எனக்கு மடியில் தூக்கி வச்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அமீரா குட்டி கேட்டுகிட்டே இருந்தா. அதனால் கொஞ்சம் நேரம் மட்டும் பாப்பா மடியில் உட்கார வச்சோன்னா அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து எங்கள் வீட்டில் இப்படி தாங்க போய்கிட்டு இருந்துச்சு. ஆயிஷா குட்டியோட அடுத்த கட்ட இம்ப்ரூவ்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி குப்புற விழுந்துட்டாங்கன்னு சொன்னேன். இப்போ வந்து தவழ்ந்து ஓட ரெடி ஆயிட்டாங்க.